என்னை நீங்கள் பயப்பட வேண்டுமா? என்னிடத்திலே நீங்கள் நெருங்க வேண்டுமா? என்னுடைய கருணையும் அன்பும் உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் இவர்களைப் போல இருங்கள் என்று இறைவன் வழிகாட்டுகிறான். எடுத்துக்காட்டாக சொல்றான். அதை யார சொல்றான்னா, 4 பெண்களாகத்தான் இறைவன் சொல்றான். பெண் சமூகத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இறைவன் குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இறைவன் குறிப்பிடுகிறான். அது மட்டுமல்ல, பெண்கள் சமூகத்தினுடைய சொர்க்கத்தில பெண்கள் சமூகத்தினுடைய தலைவியாக இருப்பார் என்ற ஒரு அங்கீகாரத்தையும் இறைவன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதற்கு காரணம் என்ன? நம்ம பின்னால பார்ப்போம். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் இந்த மனித சமூகத்திற்கு எடுத்துக்காட்டான பெண்மணியாக இறைவன் குறிப்பிடுகிறான். மனித சமூகத்திலேயே கெட்டவனுக்கு எடுத்துக்காட்டு யாரு? ஃபிரௌன். அவனுடைய மனைவி இறைவனுக்கு மிக நெருக்கமான கருணையை பெற்றவராக, நன்மாராயம் பெற்றவராக, பரிசை பெற்றவராக ஆகிவிடுகிறார் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 4வதாக இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார். ஏன் அந்த தர்ஜாவை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்தான்? அடுத்த ஆண்களுடைய கண் படாமல் வளர்ந்தவர்கள், பரிசுத்த ரூகை சுமந்தவர்கள் என்ற ஒரு அங்கீகாரத்திற்காக அவர்களையும் அவன் அடையாளப்படுத்துகிறான். இதுல 2 பெண்களை நாம் மிக முக்கியமாக குறிப்பிட்டாக வேண்டும். என்னவென்று சொன்னால், நான் சொன்னேன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இறைவன் சொர்க்கத்தில எவ்வளவு பெரிய சீனியராக இருக்கக்கூடிய வயதில் மூத்த தியாகம் செய்த பெண்மணிகளுக்கும் மத்தியில பெண்களுடைய தலைவியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருப்பார்கள் என்ற அங்கீகாரத்தை ஏன் இறைவன் கொடுக்கிறான் என்று சொன்னால், அதைத்தான் இஸ்லாத்திலே இறைவன் வலியுறுத்துகிறான். இளமையிலே இறைபக்தி, அதை இறைவன் எதிர்பார்க்கிறான். இளமையிலே இறைபக்தியை இறைவன் எதிர்பார்க்கிறான். அதை எடுத்து வாழ்ந்தவர்களுக்கு இறைவன் ஒரு அபரிமிதமான, அளப்பரிய, பிரியமான, கருணையான தர்ஜாவை, பரிசை இறைவன் கொடுக்கிறான். இறைவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். அவர்கள் எப்போது வருவாங்க, அவர்களுக்காக நான் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் ரிசர்வ் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறான். இளமையிலே ஈமானோடு வாழ்ந்து அதிலேயே மரணித்ததற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இறைவன் அப்படிப்பட்ட தர்ஜாவை கொடுத்திருக்கிறான். அதே போலதான் இளமையிலே தன்னுடைய கற்பை பாதுகாத்து அடுத்த ஆண்களுடைய கண் கூட படாமல் இறைவனுடைய ரூகை சுமந்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலக மனித சமூகத்திற்கும் எடுத்துக்காட்டாக இறைவன் அறிவித்து தருகிறான். இந்த 4 பெண்களை மட்டுமா என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய வரலாற்றில ஒரு சொர்க்கவாசியான பெண்ணை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த பெண் யாரு? இவ்வளவு பரிசுத்தமானவர்களாக இல்லை. அதுவரை அவர்கள் வழி தவறி போய்விட்டார்கள். திருமணம் ஆகாமல் ஒரு ஆணுடன் சேர்ந்து அவர்கள் இல்லற சுகத்தை அனுபவித்து விட்டார்கள். ஆனால் அந்த நிகழ்வுக்கு பிறகு அவர்களுக்கு பயம் வருகிறது, இறைவனுடைய அச்சம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடி வருகிறார்கள். நான் நாசமாகிவிட்டேன், என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று ஓடி வந்து நிற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். 3 முறை திருப்பிக் கொள்கிறாங்க. 3 முறையும் முகத்துக்கு முன்னால் வந்து சொல்றாங்க. அப்பொழுது கேட்கிறாங்க, நீங்க கற்புற்று இருக்கீங்களா? ஆமா, கர்ப்பமுற்று இருக்கிறேன். அந்த கர்ப்பம் முடியும் வரை உங்களுக்கு அவகாசம் வழங்கப்படுகிறது, நீங்கள் செல்லுங்கள். கர்ப்பம் முடிவடைகிறது, பிள்ளை பெற்று எடுக்கிறாங்க, பிள்ளையோடு வர்றாங்க. எனக்கு தண்டனை கொடுங்கள். அந்த பெண்மணி வந்து கேட்கிறாங்க, எனக்கு தண்டனை கொடுங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னும் அவர்களுக்கு தவணையை
அவர்களுக்கு தள்ளி போடுகிறார்கள். இறைவன் மன்னிக்க கூடும், இறைவன் அதற்காக வழி இறக்கக்கூடும், இறைவன் அத்தோடு முடித்து வைத்து விடுவான் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட, அல்லது இந்த பெண்மணி தௌபாவோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளட்டும் என்று தவணையை தள்ளி போடுகிறார்கள். அந்த பிள்ளை பால்குடி மறக்க வேண்டும், தானாக உணவு சாப்பிட வேண்டும், தாய் இல்லாமல் அந்த பிள்ளை தத்தளித்து போய்விடக் கூடாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தவணை சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். பிள்ளை வளர்கிறது, தானாக உணவை எடுத்து சாப்பிடும் அளவிற்கு அந்த பிள்ளையை வளர்த்து விட்டு அந்த தாய் பிள்ளை கூட்டிக்கிட்டு வர்றாங்க. இப்பொழுது தானாக இந்த பிள்ளை சாப்பிட்டுக் கொள்ளும், எனக்கு தண்டனை கொடுங்கள். தண்டனை வழங்கப்படுகிறது, கல்லெறிந்து கொல்லப்படுகிறார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது, அசிங்கமான இந்த பெண் என்று சொல்லி ஒரு சப்தம் வருகிறது. யார் இந்த வார்த்தையை சொன்னது? இந்த பெண்மணிக்கு வழங்கப்படக்கூடிய சொர்க்கத்தினுடைய தர்ஜாவை போல இங்கு வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு முன்னால் அந்த பெண்மணிக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை, சிபாரிசை, சொர்க்கத்தினுடைய நன்மாராயத்தை அந்த பெண் உயிர் பிரியுவதற்கு உள்ளாக அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், யாரையும் இறைவன் மீட்டெடுப்பான். மீட்டெடுப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். இறைவன் காத்து கொண்டிருக்கிறான், யாரையும் மீட்டெடுப்பதற்காக இறைவன் காத்து கொண்டிருக்கிறான். வலிப்பின் போது என்னுடைய உடல்கள் பாகங்கள் தெரிகிறது, எனக்கு வலிப்பு வருகிறது. நான் பொது இடத்தில் இருக்கும் பொழுது திடீர்னு வலிப்பு வந்துடுது, என்னுடைய உடலுடைய பாகங்கள்லாம் விலகி எனக்கு மற்றவர்கள் பார்க்கும்படியாக இருக்கிறது. எனக்கு அதனாலேயே இன்னும் அந்த வலிப்பு கூடுதலாகிறது, என்னுடைய மனம் பாதிக்கிறது. இந்த நோயிலிருந்து எனக்கு நிவாரணம் பெற்றுத்தார்கள், எனக்காக துவா செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த நோயை நீங்கள் பொறுத்து கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, நீங்கள் கேட்டால் உங்களுக்காக நான் துவாவும் செய்ய காத்திருக்கிறேன். அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, இந்த நோய் எனக்கு போதும், இந்த நோயை நான் ஏத்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேணும். ஆனா பொது இடங்களில என்னுடைய உடல் தெரியும் அளவிற்கு என்னுடைய ஆடை விலகி போகிறது, அந்த வலிப்பு நேரத்துல அதற்காக மட்டும் எனக்கு துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக துவா செய்தாங்க. இளம் வயதினுடைய இந்த சமூகத்தை, குறிப்பாக பெண் சமூகத்தை இறைவன் எப்படி எதிர்பார்க்கிறான், அப்படியெல்லாம் அந்த காலத்துல இருந்தாங்கப்பா. இப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். பிரான்ஸ் நாடு, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அண்மையிலே இஸ்லாமியர்களுடைய, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைப்பதற்காக எதுவெல்லாம் வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் அவர்கள் தேடி பார்க்கிறார்கள். அதிலே அவர்களுக்கு கிடைத்த ஒரு வழி, எத்தனையோ வழிகளை செஞ்சாங்க. அதுல ஒரு வழி என்னன்னா, புர்காவுக்கு தடைன்னு சொல்றாங்க. புர்காவுக்கு தடை. பெண் பிள்ளைகள், பெண் இளைஞர்கள், பெண்கள் பிரான்ஸ் நாட்டில் புர்கா போடக்கூடாது. ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்மணி அவங்க என்ன செய்யறாங்க? புர்கா போடக்கூடாது, என்னுடைய அழகை வேறு யாரும் பார்க்க கூடாது என்று இறைவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், எனக்கு அந்த அழகை மறைத்துக் கொள்ளுவதற்காக புர்காவை போட சொல்லுகிறான், பர்தாவை போட சொல்கிறான். நீங்கள் தடை செய்கிறீர்கள், ஆனாலும் நான் கல்வி கற்றாக வேண்டும், இந்த சமூகத்திலே வாழ்ந்து ஆக வேண்டும். என்ன செய்த அந்த பெண்மணி? அடுத்த நாள் கல்லூரிக்கு புர்கா போடாமல் வருகிறது, ஆனால் முழுமையாக மொட்டை அடித்துக் கொண்டு வருகிறது. என்னுடைய அழகை வேற யாரும் பார்த்து விடக்கூடாது, இறைவனுடைய கட்டளை. ஆனாலும் கூட நான் கல்வியை இழந்து விடக்கூடாது, இந்த சமூகத்திற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தலைமுடியை முழுமையாக மழித்து கொண்டு மொட்டை அடித்துக் கொண்டு கல்லூரிக்கு ஒரு இஸ்லாமிய பெண்மணி வருகிறார் என்று சொன்னால், இன்றைக்கும் அப்படிப்பட்ட பெண்மணிகள் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். இறைவனுடைய கட்டளையை விரும்பி ஏற்றுக்கொண்டு அதில் வாழ்ந்து இறைவனுடைய நன்மாராயத்தை, கருணையை பெற வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து வாழக்கூடிய பெண்மணிகளும் இருக்கிறார்கள்.